ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நீங்க உங்க பிசினஸ்க்காக Facebook ஆட்ஸ்ல அவேர்னஸ் கேம்பெயின், டிராபிக் கேம்பெயின் நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க. சோ அதே மாதிரி கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி யூடியூப்ல ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ட்ரை பண்றது, அதை பத்தி நீங்க வீடியோ கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ இந்த பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்றது, இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, அதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இன்னைக்கு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் எப்படி யூடியூப்ல ரன் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ நீங்க Facebookல நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ லான்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய கேம்பெயின் அவேர்னஸ் கேம்பெயின் சொல்லுவோம். சோ அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணி, அது ஏன் அவேர்னஸ் கேம்பெயின் நம்ம கிரியேட் பண்ணா நிறைய பேருக்கு வைடா ரீச் ஆகும். சோ ரீச் அதிகமாகிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டுக்கோ இல்ல உங்களோட லேண்டிங் பேஜுக்கோ டிராஃபிக் கேம்பெயின் ட்ரை பண்ணுவோம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம Facebook ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். சேம் அதே மாதிரி எப்படி கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி யூடியூப்ல ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ணுது. சோ இங்க நான் யூடியூப்ல கிரியேட் பண்ண மெயின் ரீசன் ஏன்னா நிறைய பேருக்கு உங்களோட சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் நிறைய பேருக்கு தெரியணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது உங்களோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை யூடியூப் வீடியோவா மேக் பண்ணி அந்த வீடியோவை உங்க சேனல்ல போஸ்ட் பண்ணி அந்த வீடியோட அந்த லிங்க் எடுத்து நம்ம ப்ரொமோட் பண்ண போறோம். சோ இதனால என்ன நடக்கும் பார்த்தா வைட் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். சோ எது மூலமா யூடியூப் மூலமா நம்மளால வைட் ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியும். சோ இது கிரியேட் பண்ண முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூ கேம்பெயின் போயிடுங்க. நியூ கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் கேம்பெயின் அப்ஜெக்டிவ் காட்டும். சோ நம்ம பண்ண போறது அவேர்னஸ் கேம்பெயின். சோ நம்ம ஜஸ்ட் கிளிக் அவேர்னஸ் கேம்பெயின் கிளிக் பண்றோம். சோ அவேர்னஸ் கிளிக் பண்ணோம்னா நம்ம எதன் மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம்னா வீடியோ மூலமா அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறோம். சோ வீடியோ கிளிக் பண்ணோம் நம்மளுக்கு இங்க 2-3 ஆப்ஷன் காட்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்மளுக்கு நம்மளோட பிராண்ட், அதாவது நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நிறைய பேருக்கு வைடா ரீச் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறது வீடியோ வியூஸ். ஸோ நிறைய பேர் என்னோட சேனல் என்னோட வீடியோவை பார்க்கணும், அதுதான் என்னோட மெயின் மோட்டிவா இருக்கும். ஸோ அதை ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் வீடியோ வியூஸ் கொடுத்து ரெடி பண்ணுங்க. இன்னும் சில ஆப்ஷன் இருக்கு, வீடியோ ரீச், ஆட் சீக்வன்ஸ், ஆடியோ, யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம இதெல்லாம் பண்ண போறோம். ஸோ அவேர்னஸ் மூலம் எது மூலமா கிரியேட் பண்ணுவோம், வீடியோ வியூஸ் மூலமா கிரியேட் பண்ணுவோம். ஸோ வீடியோஸ் கொடுத்து நீங்க ரன் பண்ணலாம். இது இதுக்கு நார்மலா சில பேருக்கு யூடியூப் சேனல் வச்சிருப்பீங்க, பட் வியூஸ் வராம இருக்கு, அவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட சேனல் ரெகுலரா கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு வியூஸே வரல அப்படின்னா நீங்க கூட இந்த வீடியோ வியூஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். ஸோ அது கரெக்டா நீங்க ட்ரை பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் தெரியணும், கரெக்டான ஏஜ் வைஸ் உங்களை ஸ்பிட் பண்ண தெரியணும், அப்புறம் நீங்க எந்த சேனல் யூஸ் பண்ண போறீங்க அது தெரியணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ, இப்ப நான் சொன்ன அவேர்னஸ் கேம்பெயின் கிரியேட் பண்ண போறோம். ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அவேர்னஸ். ஸோ அவேர்னஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பிட் ஸ்ட்ராட்டஜி எப்பவும் காஸ்ட் பர் வியூ தான் இருக்கும். இதுவே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கிப்பபிள் ஆட், நான் ஸ்கிப்பபிள் ஆட் ரன் பண்ணும்போது நமக்கு சிபிஎம்ல இருக்கும், அதாவது காஸ்ட் பர் இம்ப்ரெஷன்ல இருக்கும். ஸோ காஸ்ட் பர் வியூனா பர் வியூக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டும். காஸ்ட் பர் இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷனுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ற வேண்டிய இருக்கும். ஸோ இதுல நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காஸ்ட் பர் வியூனா என்ன, காஸ்ட் பர் சிபிஎம், அதாவது காஸ்ட் பர் இம்ப்ரெஷனா என்ன. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம். ஸோ கூகுள் ஆட் சீரிஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க, இதை பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க பண்ண போது டெய்லி பட்ஜெட் தான். ஸோ டெய்லி பட்ஜெட் சூஸ் பண்ணிட்டு, ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா நீங்க 250, என்னோட இதுபடி நான் 200 மேல ஸ்பெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் கரெக்டா ஆட் எலிஜிபிள் ஆகும். பிகாஸ் அபவுட் 200 மேல ஸ்பெண்ட் பண்ணுங்க, அப்பதான் கண்டிப்பா உங்களோட ஆட் சீக்கிரமா எலிஜிபிள் ஆயிடும். ஸோ கிரியேட் பண்ண ஷார்ட் டேட், எண்ட் டேட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணீங்க. நெட்வொர்க்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிருக்கோம். எப்பவுமே நீங்க ஒரு யூடியூப்ல கேம்பெயின் ட்ரை பண்றீங்கன்னா அதுல நீங்க கூகுள் பார்ட்னர் டிசேபிள் பண்ணிடுங்க. ஏன் இந்த கூகுள் பார்ட் டிசேபிள் பண்ணா, கூகுளோட நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ கூகுளோட நாட் ஃபார் யூடியூப், அது மட்டும் இல்லாம கூகுள் நிறைய ஆல்பாபெட்ஸ் சொல்லிட்டு நிறைய இதோட டைப் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களோட டிஸ்பிளே, அவங்களோட நெட்வொர்க்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ எப்பவுமே டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி கூகுள் டிவி எனேபிள் இருந்தா அதுவும் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு தேவை யூடியூப்ல, என்னோட சேனல்ல யூடியூப் பாக்குறவங்க எல்லாருமே என்னோட ப்ராடக்ட் சர்வீஸ் பார்க்கணும். ஸோ அதனால யூடியூப் மட்டும் எனேபிள் பண்ணிக்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டார்கெட் லொகேஷன். என்னோட டார்கெட் லொகேஷன் தமிழ்நாடு ஃபுல்லா வச்சிருக்கேன். ஸோ இதுவே நீங்க டார்கெட் லொகேஷன் எங்கேயோ அதை கரெக்டா செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ரன் பண்ணுங்க. ஸோ என்னோட வீடியோ தமிழ், இல்ல நீங்க இங்கிலீஷ்ல மேக் பண்ணா நீங்க இந்த இதை டிசேபிள் பண்ணுங்க, தமிழ்ல இது பண்ணிடுங்க. இல்ல நீங்க தமிழ்ல மேக் பண்ணிருக்கீங்க, உங்களோட வீடியோஸ் டார்கெட் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ்னா நீங்க கண்டிப்பா லாங்குவேஜ் சூஸ் பண்ணி ஆகணும். இதுவே நீங்க ஹிந்தினா ஹிந்திக்காக சூஸ் பண்ணுங்க, இதுவே நீங்க தெலுங்குனா தெலுங்கு சூஸ் பண்ணீங்க. ஸோ நீங்க எதை சூஸ் பண்ணணும், கரெக்டா லாங்குவேஜ் நீங்க உங்களோட வீடியோ பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணீங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டட் வீடியோஸ். எப்பயுமே நான் சொல்றேன், நீங்க ஒரு பிராண்டோட பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணீங்க, மல்டிபிள் வீடியோஸ் சூஸ் பண்ணாம சோ அதுக்கான ரெலவென்டான வீடியோ இருந்தா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா நீங்க ஒரே ஒரு வீடியோட மூவ் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ கெட் மோர் வியூஸ் எப்பயுமே எனேபிள் வச்சுங்க. பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டா மல்டிபிள் ஃபார்மேட் வீடியோ அசைன் ஆயிடும்.
நெக்ஸ்ட் அடிஷனல் செட்டிங் பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிருக்கோம் guys. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, இல்ல கூகுள் ஆட்ஸ் செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து நீங்க டிவைஸ் வைஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஃப்ரீக்வன்சி கேப்பிங்னா உங்களோட இங்க நான் ஜஸ்ட் இப்போ ஜென்ரலா சொல்லிடுறேன், பட் ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம், ஏன்னா இது ரொம்ப லென்த்தா போயிடும் வீடியோ. ஸோ டிவைஸ்னா நீங்க பர்டிகுலர் டிவைஸ் மட்டும் டார்கெட் பண்ணணும். ஸோ அதாவது என்னோட வீடியோஸ் வந்து மொபைல் யூசர்ஸ் மட்டும் பார்க்கணும்னா நீங்க மொபைல் யூசர்ஸ் மட்டும் பார்க்கலாம். அப்படி இல்ல என்னோட டேப்லெட் டிவி ஸ்கிரீன்லாம் நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் மொபைல் ஸ்கிரீன் மட்டும் என்னோட வீடியோ பார்க்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ இதுல நீங்க ஓஎஸ் செலக்ட் பண்ண முடியும், ஃபோன் செட் பண்ண முடியும், நெட்வொர்க் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்றதா பண்ணுங்க. பிகாஸ் நீங்க பிராண்ட் அவேர்னஸ் போனா கண்டிப்பா எல்லா மீடியிலும் பாக்குற மாதிரி வச்சுங்க. ஸோ இப்போ நீங்க நான் சொன்னது எதுக்குன்னா, இப்போ நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மட்டும் நீங்க ஒரு செட் ஆஃப் கஸ்டமருக்கு டார்கெட் பண்றீங்கன்னா அப்போ மட்டும் இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க வந்து என்னோட வந்து வைட் ஆடியன்ஸ் ரீச் ஆகணும், அது மட்டும் போதும்னா எனக்கு வந்து எல்லாருமே நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே பாக்குறது பெட்டரா இருக்கும். ஃப்ரீக்வன்சி கேப்பிங்னா ஒண்ணு இல்லை கைஸ். ஒரு பர்சன் வந்து ஒரு சேம் பர்சன் உங்களோட ஆடை எத்தனை முறை பார்க்கலாம், அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒரு ஆடை ஒருத்தர் ஷோ பண்ணும், அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் ஃப்ரீக்வன்சி கேப்பிங். இதை நீங்க ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, புரியும். நெக்ஸ்ட் ஆட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டி நீங்க வேணா எனேபிள் பண்ணிக்கலாம். ஆட் குரூப் நேம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது டிஃபால்ட்டா நீங்க இந்த நேம் வச்சுக்கங்க ஆட் குரூப். இதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற ஆடியன்ஸ், நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் அல்ல ப்ராடக்ட் வேணா அதுக்கான செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்களுக்கு இருக்கும், டார்கெட் ஆடியன்ஸ். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் நேம் வந்து டிஸ்பிளே பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, ஸோ இப்போதைக்கு என்னோட நேம் வந்து பிசினஸ் ஓனர்ஸ் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். ஜஸ்ட் உங்களுக்காக காட்டுறேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து பிசினஸ் ஓனர்ஸ். ஸோ டெமோகிராபிக்ஸ் அவங்களோட ஏஜ் வைஸ் டார்கெட் பண்ணணும். ஸோ என்ன அவங்களோட ஏஜ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே 18+ தேவையில்லை. ஸோ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அபோவ் 25 மேல இருந்தால் பெட்டரா இருக்கும். ஸோ பிலோ 60. ஸோ இதான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். இதுவே வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களோட மேலா ஃபீமேலா ஏஜ் வைஸ் டார்கெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீடைல் டார்கெட்டிங். ஸோ அவங்க எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, உங்களோட கஸ்டமர் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, ஸோ அவங்க எதில் டார்கெட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதுவும் நீங்களே இங்கே பண்ண முடியாது. அதாவது ஃபேஸ்புக்ல டீடைல் டார்கெட்டிங் பார்ப்பீங்க, இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் டார்கெட்டிங் பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ மியூசிக் லவர்ஸ், மூவிஸ், நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ கூகுள்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கரெக்டான ஆடியன்ஸை டீட்டெயிலாக டார்கெட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கீவேர்ட்ஸ் மேக்ஸிமம் நீங்க ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ரன் பண்றதா இருந்தா கண்டிப்பா கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ யூடியூப் கேம்பெயின் நீங்க ரன் பண்ண வர ஐடியாவே இருந்தா நீங்க தயவு செஞ்சு கீவேர்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டாம். நீங்க டைரக்டா அப்படியே மூவ் பண்ணலாம். இதுல வந்து டாபிக்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ டாபிக்ஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ் தான். ஸோ உங்க சேனல்ல இவங்க எல்லாம் டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பியூட்டி ஃபிட்னஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுனா அவங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ பிசினஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ், அதாவது என்னோட டார்கெட் பிசினஸ் ஓனர்ஸ், அப்போ நான் டார்கெட் பண்ண பிசினஸ் ஓனர்ஸ் இண்டஸ்ட்ரியல் டார்கெட் பண்ணலாம். ஸோ அப்புறம் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டார்கெட் பண்ணலாம், ஹெல்த் இண்டஸ்ட்ரி டார்கெட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி உங்களால் டார்கெட் பண்ண முடியும். அதுதான் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிளேஸ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளேஸ்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சேனல் வைஸ் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த சேனல்லாம் பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா மதன் கௌரி சேனல் பாக்குறவங்க எல்லாருமே என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் தான் அப்படின்னா நீங்க கரெக்டா மதன் கௌரி சேனல் மட்டும் டார்கெட் பண்ண முடியும். இதுதான் வந்து சேனல் பேஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு டெடிகேட்டா ஒரு தனி வீடியோ போடுவோம், எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் சேனலோட வியூவர்ஸ் டார்கெட் பண்ண. இதுவே நீங்க ஃபுட் பிளாகிங் சேனல் போறீங்கன்னா ஸோ ஃபுட் பிளாகர்ஸ்ல யாரு டாப்பா இருக்காங்களோ அவங்களோட சேனல்ஸ் டார்கெட் பண்ணி உங்க ஆடை வந்து அவங்களோட சேனல்ல டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அதாவது ஸ்கிப்பபிள் ஆடாவோ இல்ல இன்ஃபீட் ஆடாவோ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேனல் பேஸ்ட் டார்கெட் பண்ணலாம். உங்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த சேனலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் அதை கரெக்டா நீங்க டார்கெட் பண்ண முடியும். ஸோ தெரியாம நீங்க உங்களோட ஆடியன்ஸ் வேற, நீங்க வேற யாரையோ ஃபுட் பிளாகர் டார்கெட் பண்ணீங்க, ஃபுட் பிளாகர் சேனல் டார்கெட் பண்ணா அது கம்ப்ளீட்டா வந்து தப்பாயிடும். ஸோ கரெக்டா டார்கெட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ஏதாவது ட்ரை பண்ண மாட்டேன். என்னோட சர்ச் இன்ஜின் கேம்பெயின், என்னோட சர்வீஸ் ஓரியன்ட் கேம்பெயின், அந்த மாதிரி நான் என்னோட டிஸ்பிளே கேம்பெயின் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ உள்ள எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இவங்க டார்கெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம். இங்க வந்து உங்களோட ஆடை கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு ஆட் எடுத்து நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளோட சேனலோட லிங்க் இருக்கும், ஆல்ரெடி உங்களோட வீடியோஸ் இருக்குல்ல, அந்த வீடியோஸோட லிங்க் எடுத்து அங்க வந்து நீங்க கொடுக்கணும். அந்த கொடுத்தா மட்டும் உங்க ஆட் ரன் ஆகும். அதர்வைஸ் இல்லைன்னா உங்க ஆட் ரன் ஆகுது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோவை சேனல் அப்லோட் பண்ணிடுங்க. அது வந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு 1 மினிட்டுக்குள்ள இருக்க வீடியோ பாருங்க. பிகாஸ் நீங்க லென்த்தான வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ 1 மினிட்டுக்குள்ள நீங்க கன்வே பண்ற வீடியோ தான் அதை நீங்க ஆட் பண்ணுங்க. ஜஸ்ட் நான் கொடுத்து ஆட் கொடுக்குறேன். ஸோ என்னோட வீடியோ சேனல் வந்துச்சா. ஸோ இதே மாதிரி தான் இங்க வந்து நீங்க என்னென்ன கொஸ்டின் ஃபைனல் யூஆர்எல் எங்க இவங்களை ரீடைரக்ட் பண்ணணும், அதாவது உங்க வீடியோஸ் பாக்குறவங்க உங்களோட சேனலுக்கு ரீடைரக்ட் பண்ணணுமா, இல்ல உங்க வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணுமா, இல்ல லேண்டிங் பேஜுக்கு பண்ணணும். ஸோ அந்த ஃபைனல் யூஆர்எல் கொடுங்க. ஸோ ஃபைனல் யூஆர்எல் ஜஸ்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பார்த்து வந்து மேல டிஸ்பிளே யூஆர்எல் சொல்லுவாங்க, அது கொடுக்கணும். கால் டு ஆக்ஷன் எனேபிள் பண்ணி அங்க வந்து நீங்க என்ன பண்ண கான்டாக்ட் எஸ்ஓ இல்ல என்ன சைன் அப்போ அது கொடுத்து இது பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளீனா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலோட ஆட் வந்து இப்படிதான் ரன் ஆகும். ஸோ என்னென்ன ஃபார்மேட்ல ஆட் ரன் ஆகும் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரீம் ஆடாவும் ரன் ஆகும். ஸோ நடுவில் வர இன்ஸ்ட்ரீம் ஆடாவும் இன்ஃபீட் வீடியோவும் வரும். ஸோ கீழேயும் வரும், சைட்ல டிஸ்பிளேல வரும். ஸோ நீங்க செக் பண்ணி போகலாம். இன்ஸ்ட்ரீம் ஆட கிளிக் பண்ணி பார்த்தா அது எங்க வரும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபீட் வீடியோ கொடுத்தீங்கன்னா அது எங்க வந்து தெரியும். ஸோ இன்ஃபீட் வீடியோ அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் நடுவில் வரும், அந்த மாதிரி இருக்கும் இன்ஃபீட் வீடியோ.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஷார்ட்ஸ், உங்களோட வீடியோ வந்து ஷார்ட்ஸ்லயும் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி 3 டைப் தான் உங்களோட ஆட் வந்து ரன் ஆகும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஊர்ல புரிஞ்சிச்சு இப்போ எப்படி ஆட் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நமக்கு எதுல வேணும், எல்லா ஃபார்மேட்ல ரன் பண்ண போறோமா இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபார்மேட் ரன் பண்ணோம். நான் எப்பவும் மேக்ஸிமம் எல்லா ஃபார்மேட் ரன் பண்ணுவேன். ஸோ அப்போ நம்மளோட பிராண்டிங் கேம்பெயின். ஸோ நம்ம எல்லா ஃபார்மேட்டும் ரன் பண்ணாதான் எல்லாத்துலயும் சில பேர் ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்பாங்க, சில பேர் எல்லா வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லா ஃபார்மேட்ல ரன் பண்ணலாம். டிஸ்பிளே வந்து எல்லாத்துலயும் ஷோ ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஸோ உங்களோட ஃபைனல் யூஆர் கரெக்டா எங்க ரீடைரக்ட் ஆகணுமோ அங்க கொடுங்க. சைன் அப் கிளிக் பண்ணா கரெக்டா அங்க ரீடைரக்ட் ஆகுவாங்க. பிளஸ் உங்களோட ஹெட்லைன் அண்ட் லாங் ஹெட்லைன் ஒன்று, டிஸ்கிரிப்ஷன் ஒன்று, இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து காஸ்ட் பர் வியூ, அதாவது இவங்களே டிஃபால்ட்டா ஒரு வியூஸ் கொடுத்துருவாங்க 0.8. ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் ஒரு 2 years பிஃபோர் ரன் பண்ணும்போது 0.3 ஆட் ரன் பண்ணிருக்கேன். பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ டே பை டே வந்து யூடியூப்ல ஆட்ஸ் வந்து ரன் ஆயிட்டா. யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஆட்ஸ் வந்து நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட்ஸ் ஆட்ஸ், அப்புறம் வந்து ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நான் ஸ்கிப்பபிள் ஆட்ஸ், நிறைய பேர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி, அதாவது கார்பரேட்ஸ் வந்து யூடியூப் நிறைய ஆட்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்க உங்க பிசினஸ் போனா நீங்க கண்டிப்பா வந்து இந்த காஸ்ட் பர் வியூஸ்க்கு 0.90 வச்சு கொடுத்தாதான் நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். அப்பதான் எலிஜிபிள் ஆகும். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கேம்பெயின் கொடுத்தா போதும், உங்களோட கேம்பெயின் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடும் கைஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின். ஸோ உங்க பிசினஸ் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க பிசினஸ் லான்ச் பண்றீங்க, ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க, உங்களோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்கணும், உங்களுக்கு வீடியோ வியூஸ் நிறைய வரணும்னா இந்த பிராண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் ட்ரை பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.